23ஆம் தேதி கப்பல் வெளியே தெரிய மண்ணை போட்டு சரிண்ணே 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 ஒன்றும் இல்லைடா இருடா ஒழுங்காக பேக் பண்ணு 4 மணிக்கு ஏற்றி ஆகணும் சொல்லு 23ஆம் தேதி 6 பேருக்கு கப்பல் வருதா தங்கம் தானே இந்த முறை மாறி கேக்கு போகாது நம்ம கேக்கு தான் வரும் பார்த்துக்கிறேன் மாட்டினடா எந்த சிக்னல் யார் மாட்டினா ட்ரங்கன் டிரைவர் ரேஸ் டிரைவா அது ரேஸ் டிரைவ் இல்லை ரேஷ் டிரைவ் மூடுப்பா ஏய் தைசனு என்னண்ணா 23ஆம் தேதி 6 பேருக்கு கோல்டு வருது இந்த முறை மாறி கேக்கு போகக்கூடாது நீ என்ன பண்ணுற பாண்டிச்சேரியிலேருந்து ஆனந்தையும் திருச்சியிலேருந்து ராஜையும் இறக்கு யார்கிட்ட சொல்ல மாட்டியா சரி பாண்டிச்சேரியிலேருந்து ஆனந்த ஆட்களையும் திருச்சியிலேருந்து ராஜ ஆட்களையும் இறக்கு நோ இதுக்கு எதுக்கு நான் அவலாம் என்கிட்ட ஒரு வித்தக்காரங்கிறான் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் ஈஸியாக முடிச்சிருவான் அப்படி என்னடா பண்ணாம நோ பேங்க்லேருந்து ஏடிஎம் எடுத்துன்னு போகிற பணத்தை ரோட்லேயே அசால்ட் ஆச்சானே இதெல்லாம் அவனுக்கு பிஸ்கோத்து மேட்ரு என்கிட்ட தானே கேட்டாரு எனக்கு சொல்ல தெரியாதா சொல்லி தொலை ப்ரோ அண்ணே அவங்கள உன்ன என்கிட்ட சரியான வித்தக்காரங்கிறானே செருப்பை காட்டி அடிப்பேன் அவன் சொன்னதே சொல்லிட்டு இருக்கான் பாரு டேய் வர சொல்கிறான் அவன் எங்கடா அவன் வரமாட்டான் அப்ப என்னத்துக்கு என்ன உட்கார வச்சிட்டு இருக்க நோ ஃபுல்லா கேளுண்ணா அவன் வரமாட்டான் வந்தா வேலையை முடிக்காம போக மாட்டான் இப்ப வருவானா மாட்டானா அதோ வந்துட்டான் அந்த மியூசிக் கட் பண்ண ஸ்லோ மோஷனை கட் பண்ண அட பாவமே டே போட்டு வர பாவமா இருக்கு போட்டு வர போட்டு விடு வெற்றி இன்னும் நீ வேலையை ஆரம்பிக்கல அதுக்குள்ள வெற்றின்ற நீங்க அழகு பிறக்கும்போது தெரிஞ்சிருக்காது வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே பேரை மாத்திருக்கலாமே சரியா போச்சு பசங்க சொன்னானுங்க நீ பெரிய வித்தக்காரனாம ஏடிஎம் போற பணத்தை போற வழியிலே அடிச்சிட்டியாம அதே மாதிரி வேலை எனக்கு பண்ணணும பண்ணிடலாம் வர 23ஆம் தேதி ஹார்பருக்கு வர கப்பல்ல தங்கம் வருது அதை மாறிக்கிட்ட வந்து நம்ம அடிக்கணும் ஆனா உன்னை பார்த்தா எனக்கு நம்பிக்கை வரலையே நான் ஒரு மேஜிக் மேன் அப்போ போய் மேஜிக் பண்ணு இங்கே எதுக்கு வந்த நான் கேட்டது தங்கத்தை அடிக்க முடியுமா முடியாதான்னு அதை விட்டு வாயிலேருந்து ரிப்பன் எடுப்பேன் காதுலேருந்து காயின் எடுப்பேன் இதெல்லாம் வந்து எங்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு வாட்டி பண்ண சொல்லுண்ணே எதை வாயிலேருந்து ரிப்பன் எடுக்கிறது என்னால் அந்த கோல்டு அடிக்க முடியும் சிம்பிள் நீ மேஜிக் மேன்னு சொன்னல மேஜிக் மேன் கம் திருடன் செம காம்பினேஷன்யா ஆனால் ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு 2 பேருமே திருடனுக்கு தான் எப்படி வித்தியாசமே இல்லை நீ சொல்றது வித்தியாசம் இருக்குடா சொல்றேன் அப்ப நீ என்ன பண்ற நீ சொல்லணும் சொல்றேன்ப்பா சொல் விட்டுற மாட்டானோ சரி நீ அப்படியே பணத்தை எடுத்துன்னு போயிட்டேன்னா திரும்ப வரலன்னா எங்களை ஏமாத்திட்டேன்னா என்னண்ணே நீங்கள் என்ன ஏமாத்துறது தானே ஈஸி நான் உங்களை ஏமாத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை ஏமாற்றவும் முடியாது மாசன எப்படி நீ பெரிய ரவுடி மாதிரி அவன்கிட்ட பேசுற கேட்டா நானும் ரவுடி தான்டா நம்பி குண்ணா பார்த்துக்கலாம் இந்தப்பா நீ மேஜிக் மேன் தானே மேஜிக் பண்ணி பணத்தை எல்லாம் பேப்பர் ஆக்கி கேட்பாங்களா பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணுறேன் பார்க்க தானே போறீங்க கரெக்டா பாய் அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு ஃபாலோ பண்ணு அவன் மேல முழுசா நம்பிக்கை வரல எனக்கு அந்த வித்தியாசத்தை சொல்றேன்ல சொல்லு அவன் இந்நேரம் தாம்பரம் தாண்டி போயிருப்பான்டா டேய் நீயாவது போடா ஏன் நான் போக மாட்டேனா சொல்ற போடா ஐயோ திரும்ப வரானே நான் வந்தா நீ சொல்லணும் தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா போடா லெட்ஸ் கோ ப்ரோ bro. Ayo, apa nih?
சார் அர்ஜென்ட் சார் உங்கள் ஃபோன் கொடுங்க சார், ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேன். ஃபோன்லாம் கிடையாது போயா. சார் ரொம்ப எமர்ஜென்சி சார். டேய் உள்ள வைடா, சொல்கிறேன்ல போயா. டேய் அவன் யார் அவனே தெரியல. ஃபோன் இருந்தால் கொடுங்கண்ணே, ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேன். யோ போயா, அண்ணே எமர்ஜென்சிண்ணே. போயான்றல்ல. ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியல, இந்த ஹாஸ்பிட்டல் வந்து தப்பிச்சு வந்துட்டான். சார் அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் பண்ணணும், உங்கள் ஃபோன் மட்டும் கொடுங்க சார். என்ன பிராங்கா? இல்லை சார். கேமராங்க சார் உண்மையிலே கேட்குறேன் சார். ஹியூமனிட்டி ஃபெயில்ஸ் சார். ரீல்ஸா? சார் சத்தியமாக ஒரு எமர்ஜென்சி சார், ஒரே ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்க சார், ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன் சார். இரு ஏன் கெஞ்சிர? என்ன வேணும் உனக்கு? ஃபோன் சார், ஒரே ஒரு கால் பண்ணுறதுக்கு. இந்தா நைஸ் ட்ரெஸ். தேங்க்ஸ் சார். ஹலோ சார், இங்கே டவர் இல்லை, அப்படி போய் ட்ரை பண்ணுறேன் சார். ஓகே ஹலோ சார், தெரிஞ்சவரா? தெரியாது. ஃபோன் கொடுக்குறீங்களே, தூக்கிட்டு போயிட்டானா? எத்தனை மணி எத்தனை போட்டோம், இதை வச்சு எத்தனை நாள் வாழ்ந்துருவான்? ஒருவேளை ஏன்னா அவனுக்கு எதாவது நல்லா நடந்துச்சுன்னா நல்லா இருப்பான்ல, நல்லா இருந்துட்டு போட்டோம். சே, என்ன மனுஷயா. டீ குடி காசு இதா? இருக்குண்ணா. தேங்க்ஸ் சார். ஓ ஆல் ஓகே. இந்தாங்க. ஏய் கிளம்பு வண்டி எடு. ஏய் இங்கே வாடா, ஒன்னத்தான் இங்கே வாடா. ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கானா, அவன் கேட்டால் மட்டும் இல்லை கேட்காமலே உதவி பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஹியூமனிட்டி. புரியுதா? புரியுது பாஸ். ஏய் அனுப்பிச்சுடா. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? எங்கேயுமே கடை போட முடியாது, காலி பண்ணிருவேன். அனுப்பிச்சுடா. ஆத்தாடி, ஹியூமனிட்டியாவது மண்ணாங்கட்டியாவது. ஏய் இங்கே வாடா. ஹலோ, என்ன பிரச்சனை பண்றீங்களா? கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒருத்தன் கேட்டா மட்டும் இல்ல, கேட்காமலே உதவி பண்ணும். அதுக்கு பேர் தான் ஹியூமனிட்டி. வாடா. ஏய் ஏய் இங்க வா. யார் நீ? இங்க என்ன பண்ற? ஏய் இங்க எப்படி வந்த நீ? சார் எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார், என்ன கிட்னாப் பண்ண துரத்திட்டு வராங்க யார் சார். தொத்துறாங்க? எப்படி உள்ள வந்த நீ? சார் அவனுக்கு தான் சார். சார் எப்படியாவது அவனுக்கிட்ட இருந்து காப்பாற்றி விடுங்க சார். யார் நீங்க எல்லாம்? எப்படி உள்ள வந்தீங்க? ஏய் வாடா போலாம். எப்படியாவது காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். வாடா போலாம். ஏய் யாரா நீ? சொன்னா கேட்க மாட்டானுங்க. வாடா போலாம். கண்ணு காட்டுறேன். நான் காட்டவா? நோ வேணாண்ணா. ஏன் அவன் போன மாதிரி சொல்லலை? ஏய் வாடா போலாம். நோ நல்லா இல்லைண்ணா. ஏன் அவன் போன நல்லா இருந்ததா? நோ மேலே பாருண்ணா. ஏய் கண்ணு குடுற, முட்டி போடுங்கடா.
தம்பி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சார் வேணாம் சார். சார் வேணாம் சார். முட்டி போடுறான்ற. ஏய், யாரா நீங்க? இங்க என்னடா பண்றீங்க? ஏய், உங்களை தான்டா. என்ன பண்றீங்க இங்க? டவுட்டா இருக்கு, பாஷா செக் கரோ. ओपन करो. क्या कर रहा है? गेम गाड़ी से उतर. उतर गाड़ी से. நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை ஈஸியாக முடிக்கிறது என் வேலை. அதை தாண்டி ஏதாவது பண்ணீங்க தங்கம் உங்கள் கைக்கு வராது. அவன் பிளான் போடுறதுல எக்ஸ்பர்ட். அவன் சொல்கிறத கேட்பான். கப்பல் ஹார்பருக்கு வருது. டேய் ஷிப் வந்துருச்சாடா? பொருள் கைக்கு வந்துருச்சா? நோ வெறி பேத்துனுங்கிறானா அவன். எவ்வளோ ரீட் பண்ணுறது? இதோ வந்துட்டான். என்னன்னு பார்த்துட்டு பொருள் வாங்கிட்டு கூப்பிட்றேன். சார் எவ்வளோ நேரம் சார் ரைட் பண்ணுறது? யோ இது என்ன டவுன் பஸ்ஸா கரெக்டாக டைமுக்கு வந்து நிற்கிறதுக்கு? கப்பல் வரணும், வந்து நிற்கணும், கேப்டன் இறங்கி வரணும், இதெல்லாம் பெரிய ப்ராசஸ்யா. சும்மா எடுத்தோம் கவுத்தம்லாம் பண்ண முடியாது. கப்பல் வந்துச்சா வரலையா? வந்துருச்சு, ஏறு வண்டியில். அந்த கப்பல் தான்யா. ம் ம் ஏன் அப்படியே போகக்கூடாதா? வெயிட் பண்ணியா, சிக்னல் கொடுத்தா தான் கேப்டன் வருவான். போலாம் போலாம் போலாம். ஹார்பர்லேருந்து கிளம்புன காரு லைட் ஹவுஸ் தாண்டி சாந்தோம் சிக்னலில் நிற்கும். பொருள் சேஃபாக தான், பொருள் சேஃபாக தான். ஒன்றும் பிரச்சனை வேணாம், ஒன்றும் பிரச்சனை வேணாம். சீக்கிரம் பொருள் எடுத்துட்டு வாங்கடா. இடையில டீ தம்மு கிம்முன்னு வண்டியை நிறுத்துனீங்க, உங்க எல்லாத்தையும் அறுத்து போட்டுருவேன். போடா. என்ன பிரச்சனைடா அங்க? சல்பினா சீக்கிரம் வாங்கடா. ஏதாவது கொடுங்கண்ணே. போமா. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணே போமா. அண்ணே பசிக்குதுண்ணே. அண்ணே ரொம்ப பசிக்குதுண்ணே. அடுத்த கப்பல் தண்ணியாவது கொடுங்கண்ணே. ஆஃபீஸர் தான் சொன்னான். என்ன பண்ணுறது வரைக்கும் அண்ணே ஆர்டர் தேங்க்ஸ்ண்ணே தேங்க்ஸ்ண்ணே. சரி, அவன் அந்த கார் கண்ணாடி தரகல்னா பாயிண்ட்டு. பிளான் பி. பொருள் கைக்கு வந்துருச்சா? இடையில டீ தம்மு கிம்முன்னு வண்டியை நிறுத்துனீங்க, உங்க எல்லாத்தையும் அறுத்து போட்டுருவேன். நானே லெஃப்ட் எடுத்தோம். ரவுண்டான தாண்ட போகிறோம். வீட்டுக்கு வந்துடணும். வாங்கடா சீக்கிரம். தாண்ணா. நோ அவன் வீட்டு பக்கத்துலேயே போயிட்டானே. அவன் என்ன சொல்றது கேள்டா. இப்போ என்னடா பண்ண போறா? வீட்டுக்கு பக்கத்தில் தானே போனான், வீட்டுக்குள்ளே போலியே. நம்மக்கிட்ட பொருளை கொடுக்காம அவன் போக மாட்டான்டா. ஏன்டா டிராஃபிக்னா என்ன நெக்கலா பேசுற? வண்டிக்கு 10,000 சொல்லுவேன், கொடுத்துருவேன் நீ. சார் முதல் சட்டையில் கையிடுங்க சார். அண்ணா ஒரு டென்ஷனில் இருப்பாரா? ஆமாண்ணா, என்னண்ணா பண்ணுறது? விடுங்க சார், நான் போனேன் சார். யோ எவ்வளோ நிறைய நடுவில் என்ன சண்டை போட்டுட்டு இருப்பீங்க? வரவா போய் சண்டை போடுங்க. யோ இடிச்சது ஒன் தான் தெரியும். உனக்கு என்ன பிரச்சனை? கிளம்பு நீ. சார் விடுங்க சார், நான் போனேன் சார். இறங்கி கிளியர் பண்ணு. சரிண்ணா. அண்ணா அண்ணா ஏய் எதுவும் பண்ணாத, எதுவும் பண்ணாத, எதுவும் பண்ணாத. என்ன வேணும்? கோல்டு எடு. தரேன் தரேன். வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. எடு. தொடடா. தேங்க்யூ. ஐயோ என்ன அனுப்ப மாட்டீங்களா? சரி, ஒருவேளை அவன் கீழே இறங்கலனா?
பிளான் சி. நிறுத்து சும்மா பிளான் சியை நான் சொல்றேன். எங்க சொல்லு. பிளான் சி. ஏய், பிளான் சினா பிளான் சின்னு சொல்றது இல்லடா, பிளான் சியை சொல்லு. ஹார்பார்ல கப்பல் வருது. பொருள் கைக்கு வந்துருச்சா? இந்த வந்துட்டான், என்னன்னு பார்த்து பேசிட்டு பொருள் வாங்கிட்டு வரேன். சார் எவ்வளோ நேரம் சார் வெயிட் பண்ணுறது? இது என்ன டவுன் பஸ்ஸா? கப்பல்யா? வரணும், நிக்கணும், கேப்டன் இறங்கி வரணும், இப்படி லென்த்தி ப்ராசஸ்யா. நீ ரொம்ப அவசரப்படுற. ஏய், இந்த ஆள் தான் உன் கஸ்டம்ஸ் ஆஃபீஸராடா? பிளான் எந்து என் விஷுவல இவன் தான் வருவான். அவன் தான் கஸ்டமர் ஆஃபீஸர். டே அந்த ஆஃபீஸராவது கொஞ்சம் மாற்றலாமாடா. ஃப்ளோவா போய் நிற்குது, நீ சும்மா இரு. எப்பா நீயே ஒரு நல்ல பிளானாக சொல்லுப்பா. ஃபைனல் பிளான். ஐயா வண்டி வந்துருச்சுங்க. யப்பா போலீஸ்பா, எடுப்பா. இரு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். என்ன சார் லிஃப்ட் வேணுமா? ஆமாய்யா, லிஃப்ட் வேணும். ஏய் இறங்கடா கீழே. தேடிக்க பார்த்துனுக்குறா ராஸ்கா. நான் உனக்கு தனியாக சொல்லணுமா? இறங்கடா கீழே. எங்கே போற? பாண்டிச்சேரி சார். பாண்டிச்சேரியா? ஓ, வண்டியை செக் பண்ணியா? சரிங்க சார். பாண்டிச்சேரியிலேருந்து வர வண்டியை செக் பண்ணுவாங்க, போகிற வண்டி இல்லை. எங்களுக்கு ரூல்ஸ் தெரியும். ரூல்ஸ் தெரியுமா? வேலைக்கு என்ன சார்? இது ஒரு தேவையில்லாத வேலை சார். யாரோ சொல்லி கொடுத்து பண்ணுற மாதிரி பண்ணுற. ஃபஸ்ட் நீ போலீஸா? அடி யாரப்பா இது போலீஸான்னு கேட்குற? பொறுகிடாண்ணா. ஆமாடா, காணத்தூர் இன்ஸ்பெக்டர் தர்மராஜ். யாரை வேணா போய் கேட்டுப்பாரு. பொறுகி போலீஸ் பொலனா இருவாய். யோ ஏட்டே. ஐயா வண்டி ஃபுல்லாக செக் பண்ணிட்டாங்கய்யா. வண்டிக்குள்ளே எதுவுமே இல்லைங்கய்யா. ஒன்றுலையா? அதெல்லாம் பார்த்தேன். அதுபி ஒன்றும் இல்லாமல் இருக்கும். தங்கத்தை ஒழிச்சு வச்சுக்கிறாப்பா. தங்கம் சார் எங்கள் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது கண்டமாயிருவேன் நீனு. யாரா அண்ணன்? போன போடுற. அண்ணே அண்ணே குர்ற. ஹலோ டேய் என்னடா ஆச்சு? எங்க இருக்கீங்க? அண்ணா முடுகாலில் தான் இருக்காங்கண்ணா. நானா? நான் தான் காணத்தூர் இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் பேசுறேன். தம்பி கூட தான் இருக்காப்ல. பேசுறீங்களா? தங்கெல்லாம் கட்டுறீங்களாமே, ரொம்ப பெரிய ஆளா இருப்பீங்க போல இருக்குது. சொல்றது கேளு, உனக்கு இது அனாவசியம். பொருள் எனக்கு வரணும். பொருள் வரல உன்னை குடும்பத்தோட கொளுத்திடுவேன். ஏய் ஐயே ஓவரா பேசாத. எனக்கு தேவை 10 லட்சம் ரூபாய், அவ்வளவுதான். இந்த பொருளோட வேல்யூ கூட எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போயிரு. சரி நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்க வந்துடுறோம். நீலாம் வரவாடா, இருட்டி காத்துக்கரு பச்சிரும். நீ ஸ்டேஷனுக்கு வந்து புரியுதா? உன் தம்பிகிட்ட கொடுக்குறான், தொம்பிக்கிட்ட கொடுக்குறான். இந்தடா சொல்லு. அண்ணே அண்ணே அண்ணே. டேய் ஒன்றும் பண்ணிடாதீங்கடா, நான் பணத்தோட வந்துடுறேன். ஓகே. ஏய் பணம் வந்தோடனே ஸ்டேஷனுக்கு எடுத்து வந்து கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கலாம். அது வரைக்கும் என்கிட்ட சேஃபா இருக்கட்டும். ஓகே ஏட்டு, அது வரைக்கும் தம்பியை லாக் பண்ணி. ஓகேங்க. காவல்துறை உங்கள் நண்பன். என்னப்பா இது? போலீஸ்காரன் பொருள் போயிடுச்சா? இப்போ எப்படி எடுப்ப? சிரிச்சா பொருள் வந்துடுமா? எப்படி பாடுப்ப? சொல்கிறேன். சொல்லணும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. போலீஸ்காரன்ட்ட பொருள் போயிடுச்சு, அதை எப்படி எடுக்க போகிறேன்னு கேட்டிய? போலீஸ்காரன்ட்ட பொருளை போக வச்சு அதை எடுக்கிறதாண்டா என் பிளானே. சூப்பர்.
சூப்பர் சூப்பர். போலாமா? ஏய் சூப்பர்டா, போலீஸ்க்கு டிமி குத்து தப்பிக்க வச்சிட்டியாடா. ஏய் இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. டே மாரிஸ் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பொருள் வந்துருச்சு உடனே காசு எடுத்துன்னு சொல்லு. இல்லை இல்லை இன்னும் வர முடியல. சரிடா, அண்ணன் எங்கே இருக்காருன்னு சொல்லு, நம்ம போய் கொடுத்துட்டு காசை வாங்கிப்போம். அண்ணன் பொருளை தான் எடுத்துகிட்டு வர சொன்னார். பணம் கொடுக்குற ஐடியாவே இல்லை. புரியல? புரியலையா? இத்தனை நாளாக பழகிட்டு இருக்கா, இது கூட புரியலையா? என்னடா சொல்கிறான் அவன்? வெற்றி நீ மாடாலி. டேய் எல்லாரும் தான்டா. ஏய் இதெல்லாம் ரொம்ப தப்பு டைஸா. ஒதுக்கி போடுடா. நோ அவன்கிட்ட பொருள் வாங்கியாச்சுண்ணா. இப்போ பொருள் நம்ம கையில். டே இரு அவன் எங்க? அதெல்லாம் அவனை போய் அடிச்சு போட்டாச்சுண்ணா. உன் கையில் பேக் இருக்கா? இருக்குதுண்ணா. எல்லாம் பக்காவாக முடிஞ்சது இல்லை? பேக் அவன் கைக்கு போலையே. நோ அவனை அடிச்சப்போ பேக பிடிங்காச்சுண்ணா. அப்போ இவ்வளோ நேரம் பேக் அவன் கையில் தான் இருந்திருக்கு. சரி நீ ஒன்று பண்ணு, பேக்கை திறந்து உள்ள பொருள் இருக்கான்னு பாரு. நோ நான் தான் கண்ணால் பார்த்தேனே, பொருள் எப்பெல்லாம் மிஸ் ஆகும். தேவையில்லாத பயப்படுறேன். நோ செங்கல்ண்ணா. அடிங் ஏண்டா அவன் கைக்கு பேக் போக நான் சொன்னல, ஏன் கொடுத்த பேக் அவன்கிட்ட? செங்கலா? டேய் பார்த்து போங்கட்டா. அண்ணா பேரிகேடு தானே. நோ கூப்பிட்றேண்ணா. யோ கூப்பிடியா? வண்டி விட்டு இறங்க சொல்லியா? வண்டி ஆஃப் பண்ணியா? இறங்கியா கீழே. அண்ணன் எங்கே வச்சு வண்டி ஓட்டுற? இறங்கியா? அதானே பேக்கு ஒன்றும் இல்லை சார். எடுத்துட்டு வாயா. இறங்கி வரான் சார். சீக்கிரம் வாயா. ஐயாட்ட காட்டு. பேக்ல என்னடா இருக்கு? சார் பேக்ல செங்கல் சார். செங்கல்லா? எங்க காட்டு. சொல்லினே இருக்கிறேன் கேட்க மாட்டீங்க. செங்கல் தான் சார். யோ ஐயா பைக்கில் ஓரங்கிட்டு வேணத்துக்கு ஸ்டேஷனில் போடு, புரியுதா? சரிங்க. ஐசா உள்ள தங்க இல்ல, இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். நல்ல வேலை அவன் நம்மளுக்கு நல்லது தான் செஞ்சிருக்கான். அவ கெட்டவே இல்லப்பா. ஐயோ எப்பா இவங்க மூஞ்ச பார்த்தா சரியில்லை, திருட்டு மொழி முடிக்கிறாங்க. யோ ஏட்டே இவங்க எல்லாரும் வண்டியில ஏத்தியா? யார் பண்ணியா? சார் மேலே கை வைக்காதீங்க சார். சார் அண்ணன் தெரிஞ்சா அவ்வளோதான். நீ யாரா இருந்தாலும் ஸ்டேஷன் வர சொல்றா. முதல்ல வண்டியில ஏற. யோ ஏத்தியா? டேய் என்ன ஒரு பெரிய கேங் லீடர்னு கூட பார்க்காம அன்னைக்கு மட்டமாக பேசுனது கூட எனக்கு பிரச்சனை இல்லைடா. ஆனால் ஒன்றை பிரில்லியன்ட்டு நான் பாரு, அன்னைக்கே அவனை முடிச்சிடும். அவனை சல்லடை போட்டு சிட்டி பூரா எடுத்துடுங்கடா. நம்ம பொருள் இல்லாமல் இங்கே வந்துடாத. என்ன லவ் யூ சொன்னான், லைக் யூ சொன்னான்னு இங்கே வந்த ஒன்றை மட்டும் ஆக்கிடுவேன். ஓகேண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். டேய் வண்டிடுறா. ஹலோ. நோ அவனால் 6 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் வேஸ்ட் ஆயிடுச்சுண்ணா. கையில் மட்டும் கிடச்சான், அவனை வெட்டாமல் விட மாட்டேண்ணா. டேய் அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. அன்னைக்கு ஃபாலோ பண்ணி ஹாஸ்பிட்டல் போனீங்கல்ல, அங்கே செக் பண்ணு. இன்னும் 10 நிமிஷத்தில் அவனும் பொருள் என் முன்னாடி இருக்கணும். அதுக்கப்புறம் யாரை என்ன பண்ண நான் முடிவு பண்ணுறேன். சரிண்ணா. எங்கே போனான்னு தெரியலையா அவன்? டேய் ஃபோன் நம்பர் தாங்கடா, கால் பண்ணடா. டேய் லீ நீ போய் ஃபுல்லாக தேடி போய். வாடா. ஏம்மா ஏய் ரிசப்ஷன் யாரும் இல்லை? வெயிட் பண்ணுங்க சார், வந்துருவாங்க. சீக்கிரமா வர சொல்லுப்பா. டேய்சா ஆஸ்பத்திரி ஃபுல்லா தேடியாச்சு, அவங்க இல்ல. கரெக்டாக சொல்கிறா. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடினீங்களா? சத்தியமாப்பா ஃபுல்லா தேடியாச்சு. நம்பிக்கை இல்ல மொட்டையை கேளு. என்னடா தேடியாச்சுண்ணே? இல்லைண்ணே ஃபுல்லா சல்லடை போட்டு தேடியாச்சு. May I அவங்க help இல்ல. you? அவனை வர சொல்லுங்க. யாரு சார்? அன்னைக்கு வந்தானே மேடம், அவனை வர சொல்லுங்க. டெய்லி 100 பேர் வராங்களே சார், அதுல யாரை வர சொல்லுங்க? மேடம் நீங்க மறந்துட்டீங்க, நல்லா யோசித்து பாருங்க. அவனை வர சொல்லுங்க. போட்டோ வச்சிருக்கீங்களா? போட்டோல இல்லம்மா, அவனை வர சொல்லுங்க. என்ன சார் சொல்றீங்க? டேய் டைஸா நீங்க எங்கடா இங்க? ஏய் நீ என்னடா இங்க பண்ணுகிற? ஏய் நான் பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டு எல்லாம் மறந்துருச்சுடா. மறந்து போச்சா? போப்பா, அவனை மட்டும் ஞாபகம் வச்சு, என்ன மறந்துட்டிய. டெய்லி உன்னை மறப்பனாடா. அப்பா டேய்சா என்னையும் ஞாபகம் வச்சுக்கிறான்பா.
ஹலோ. அண்ணா நான் தானே. அண்ணா அவனை பிடிச்சாச்சுண்ணே. அவன் எல்லாம் மறந்து போச்சுன்றானே. எல்லாத்தையும் மறந்துட்டா உங்களை மட்டும் எடுப்பா ஞாபகம் வச்சிருக்கா? சரி, அவன் காதுல ஓட்டை போட்டு அந்த ஓட்டை நீ எனக்கு போட்டது போதும். அவனை அப்படியே அலுங்காம இங்க தூக்கிட்டு வா. யார் காதுல யார் ஓட்ட போடுறான்னு பார்க்கலாம். சரிண்ணா ஓகேண்ணா. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் யார் கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னே தெரியலடா. நீ ஆழ்ந்தது போதும், வா. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா டிரான்சியன்ட் குளோபல் அமினிஷியாவா தான் இருக்கணும். அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் பண்ணணும். உங்கள் ஃபோன் மட்டும் கொடுங்க சார். கண்டு கொடுறேன். முட்டி போடுங்க. மறந்து நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. நான் நம்புற மாதிரி சொல்லு. நோ, 10 வாட்டி சொல்றேன், திருப்பி அதே கேட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி தலைவலிக்குது. தலைவலி அதிகமாச்சுன்னா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். தலைவலி அதிகமான மறந்துடுவியா? டேய், அவன் தலையை அமைக்க விடுறான். சரிண்ணே. இங்கே இல்லைங்க, கொஞ்சம் மேலே அமுக்க. ஏய், இப்போ சொல்லு, என்ன நடந்தது? நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் அதே தான் சொல்ல போகிறேன். இந்த இடத்துல அமுக்காதரா. என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரில. இந்த இடத்துல அமுக்கு. ஞாபகம் வந்தா சொல்கிறேன், மெதுவாக அமுக்கு. ஏன்பா, எங்கே அமுக்கணும் உனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனால் அமுக்கணும் ஞாபகம் இல்லை. டேய், நானும் வந்ததுலேருந்தே கேட்டுட்டு இருக்கேன், நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க. நான் நைட்லேருந்து ஒன்றும் சாப்பிடலடா. அண்ணே, மீனாட்சி பஸ் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம கேங்க போய் சாப்பிட்டு வரலாமா? எங்கள் அப்பா 2 நாள் நேபாள் போனதுக்கு உன்னை காலம் பூரா வச்சு நான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. நம்ம அப்பா சொல்ல மாட்டேன். முட்டாள். டேய், ஒழுங்கா உண்மையை சொல்லு. இல்லைன்னா அவன் மண்டை மசரலாம். இப்போ வழி பரவாயில்லையா? ஓகே மாதிரி சார். முன்னாடி நடந்ததை பற்றி விசாரிச்சுட்டு இருக்க, பின்னாடி வந்து காமிச்சிட்டு இருக்க. உனக்கு என்ன அவ்வளோ அழகா இருக்கா? சாரிண்ணே. கொன்றுவேன். டேய், என்ன நடந்ததுன்னு சொல்லி தோலடா. நீ ஏன்னா டென்ஷன் ஆகுற? நீ டென்ஷன் ஆனா உனக்கு படபடன்னு ஆகுது. நீ 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணு. அவனையும் 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ண விடு. அப்புறம் விசாரிப்பான். டேய், அவன் வந்ததுலேருந்து ரிலாக்ஸாக தான்டா இருக்கான். நோ, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுண்ணா. அவன்கிட்ட என்னன்னு நான் கேட்குறேன். விசாரி. இங்க இல்லை டைசா, இங்க. எங்க சறுக்குன்னு அறுப்பு போட்டேன்னு வச்சுக்கோ, ரத்தம் பொலன்னு வந்துடும். இந்த பைத்தியக்காரங்க மாதிரிலாம் பேசின்னு இருக்க மாட்டேன். சொன்னதையே திருப்பி சொல்லணும் இல்லாமல் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது சொல்லு. சொல்லிடுறேன். பார்த்தீங்களாண்ணா, சொல்கிறாண்ணா. கேட்குற விதத்தில் கேட்டால் எவனா இருந்தாலும் சொல்லுவான். ஏய், சொல்கிறா. குன்றத்தூர் முருகன் கோயில் இருக்குல்ல? டேய், குன்றத்தூர் முருகன் கோயில். சரிண்ணா. மேல இருந்து கீழே வந்தா இந்த மாங்காடு சிக்னல். டேய், மாங்காடு சிக்னல் லெஃப்ட்ல ஸ்ரீதேவின்னு சொல்லி ஒரு அல்வா கடை இருக்கு. அண்ணா, நான் போட்டுமாண்ணா? மூடிட்டு இருடா. மேல முருகன் கோயில் இருக்கு. அந்த மேல இல்லை தம்பி, அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் சொல்லட்டுமா? அப்புறம் இல்லை தம்பி, இப்போ சொல்லுங்க. குன்றத்தூர் முருகன் கோயில் இருக்குல்ல, அங்க மேல இருந்து கீழே வந்தா மாங்காடு சிக்னல்ல ஸ்ரீதேவி அல்வா கடைன்னு ஒன்று இருக்கு. டேய், மேல சொல்றான். மேல முருகன் கோயில். நான் 2 தடவை கேட்டதுக்கு அவன் 2 தடவை இறங்கி கீழே வந்திருக்கான். இவன் வேற 3 தடவை கேட்கறான். உன்னையும் சேர்த்து கூட்டு போயிட போறான். நீ அந்த ஸ்ரீவித்யா அல்வா கடையில விட்டு. அண்ணா, ஸ்ரீவித்யா ஸ்ரீதேவி. டேய் மூதேவி, இப்போ அதுவா முக்கியம்? தம்பி அல்வா கொடுக்கறதா முக்கியம். நீங்க மேல சொல்லுங்க. அன்னைக்கு நான் அந்த கடையில் தான் அல்வா வாங்கினேன். வாங்கி சாப்பிட்டேன். நீ சாப்பிடலப்பா, எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. ஐயோ, இவன் சொல்றதை நம்பி 2 பேரை வேற குன்றத்தூருக்கு அமுச்சு விட்டுட்டுனே. அவனுக்கு எந்த சிக்னல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களோ தெரியலையே. இதெல்லாம் ஏன்டா பையன் சொல்லிட்டு இருக்க? இல்ல, நீங்க தானே அல்வா ஃப்ரெஷ்ஷா. ஓ, ஃப்ரெஷ். நீ கேட்டல இந்த ஃப்ரெஷ் ஒன்று. அண்ணா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுண்ணே, நான் கேட்குறேன். ஓ, கொடுத்துடலாமே. வேணாண்ணா, நீங்களே கேளுங்க. டேய், ஏன்டா அப்படி சம்மந்தம்லாம் பேசி எங்களை வெறுப்பேத்துற? நான் தான் வந்ததுன்னு சொல்கிறேன்ல, எனக்கு எல்லாம் மறந்து போச்சுன்னு. நீங்கள் தேவையில்லாமல் திருப்பி அதே கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம அன்றைக்கி ஏர்போர்ட்டில் டைமண்ட் திருடுறதை பற்றி தான் பிளான் பண்ணோம். நீங்கள் ஏதோ கப்பல் ஹார்பர் தங்கன்றீங்க. ஐயோ, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்க.
டேய் அந்த டாக்டர் எங்கடா? டாக்டர்லாம் வேணாண்ணே, இவன் அம்மி கூட்டத்திலே சரியாயிடுச்சு. டாக்டர் உனக்கு இல்லப்பா, எனக்கு. ஏன்னா போய் சொல்ற? அவனை செக் பண்ணணும்னு தானே கூப்பிட்டேன். மாத்தி பேசுறா. ஏன்டா தேவையில்லாம் பேசுற? டாக்டர் வர சொல்லுடா. இவன்கிட்ட பேசி எனக்கு இருக்குன்னு வருது. அடடே, அவரே வந்துட்டாரே. வாங்கடா. ஹாய் 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 ஹாய், ஐ எம் டாக்டர் பால் வாக்கர். வணக்கம் டாக்டர். பையன் சொன்னான் நீங்கள் ஏதோ மிஷின் வச்சுருக்கீங்க, அது உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருன்னு. அந்த டப்பா கொஞ்சம் திறந்து அவன் உண்மை பேசுகிறானா பொய் பேசுகிறான்னு கண்டுபிடிங்க டாக்டர். நோ நோ, இது டப்பா இல்லை, லை டிடெக்டர் மிஷின். மன்னிச்சிருங்க டாக்டர். என்னது திருப்பி சொல்ல. ஹலோ, எனக்கே ஒரு தடவை தான் சொல்ல வரும், திருப்பிலாம் சொல்ல முடியாது சார். அதுக்கு என்ன வர சொன்னீங்க? இல்லை இல்லை டேஸ்ட் அதை சும்மா டே, நீங்கள் காட்டுங்க டாக்டர். ஓகே, யாரை செக் பண்ணோம்? எனக்கு என்னமோ உங்கள் மேலே டவுட்டாக இருக்கு. நீங்கள் முதல்ல என்ன செக் பண்ணுங்க டாக்டர். சார், என் மேலே வேணால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த டிடெக்டர் ஏவன் போய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிடும். நீ எவ்வளோ பெரிய புழுகு மூட்டை, நீ உக்காந்து பொய்யா புழுகு. இந்த மிஷின் கண்டுபிடிக்குதா பார்ப்போம். ஓகே சாரி. நீங்கள் ஆரம்பிங்க டாக்டர். சட்டையை கழட்டுங்க. என்னது சட்டையை காட்டணுமா? பேண்டையும் கழட்டுங்க. அடுத்து ஜட்டையை காட்ட சொல்லுவீங்களா? அது உங்கள் இஷ்டம். பொருள் இருக்காடா? சட்டை மேலேயே பண்ணிடலாம். ஆரம்பிங்க டாக்டர். என்னடா கண்ட இடத்துல வயரை குத்தி வச்சிருக்கீங்க? ஷாக்குக்கு அடிக்க போகுதுடா. வெரி சிம்பிள். நீங்க உண்மை சொன்னீங்கன்னா கிரீன் லைட் எரியும், பொய் சொன்னீங்கன்னா ரெட் லைட் எரியும். அது போக போனதா எர்த்த அடிக்கும். என்னது எர்த்த அடிக்குமா? அப்ப என் பர்த்து? என் பேஷண்ட் 2 பேர் எர்த்த அடிச்சு செத்தும் போயிருக்காங்க. என்ன செத்து போயிருக்காங்களா? பொய் சொன்னா மட்டும். நான் உங்களை நம்பிட்டேன் டாக்டர். இதெல்லாம் காட்டி விட்டுருங்களேன். நோ 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 நோ, பாலில் கூட கலப்படம் இருக்கும், இந்த பால் மிஷினில் கலப்படமே இருக்காது. இப்போ நீங்கள் நம்புவீங்க. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்குறேன், உண்மையை சொல்லுவீங்களா? சொல்கிறேன். நீங்கள் அழகு. என் பேரு அழகு டாக்டர். கிரீன் லைட் எரியுது. அடுத்த கேள்வி, உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? எனக்கு ஒரு. அண்ணே, எங்களுக்கு எல்லாமே தெரியும், 2ன்னு தைரியமா சொன்னேன். 2 3. கரெக்ட். அண்ணே, யாருன்னு அந்த 3? அது நான் சொன்ன உங்களை யாருக்காவது ஷாக் அடிக்கும், அப்புறம் சொல்கிறேன்டா. இங்க இருக்கிற யாரோட பொண்டாட்டி கூடயாவது நீங்க டைஅப்ல இருக்கீங்களா? யோ, இவங்கெல்லாம் என் தம்பிக்கு பாருங்க. எல்லாரும் பார்க்குறானுங்களே. நீ அங்கே இருடா. யார் பொண்டாட்டினா? டே சும்மா இருங்கடா டே. டாக்டர், நான் உங்களை நம்பிட்டேன். எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. இதெல்லாம் அடுத்து அவனுக்கு மாட்டி கண்டுபிடிக்க பார்க்கலாம். டேய் இருடா, எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குடா. நீங்கள் வாங்க டாக்டர். அவருங்க. என் பேர் வெற்றி, நான் ஒரு மெஜிஷியன். நம்ம எல்லாரும் ஏர்போர்ட்டில் டைமண்ட் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணோம். இந்த பிளானை உங்ககிட்ட சொல்லிட்டு நான் பைக்கில் வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரில. கண்ணு முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே டாக்டர்கிட்ட கேட்டப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கு, ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்த எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லைன்னா. இங்கே வந்தால் நீங்கள் ஏதோ தங்கங்கன்றீங்க. நான் லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் டைமண்ட் அடிக்கிறத பற்றி தான் பேசணும். இது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இதுதான் உண்மை. இவர் சொல்கிறது எல்லாமே உண்மை. கிரீன் லைட் மட்டும்தான் எரியுது. டாக்டர், மிஷின் கரெக்டாக வேலை செய்யுதா? பாலில் கூட கலப்படம் இருக்கான், ஆனால் அந்த பால் மிஷ். புரிஞ்சிச்சு. நீங்கள் கிளம்பலாம். தேங்க்யூ. நோ, எனக்கு என்னமோ உண்மையாகவே மறந்துட்டான்னு தோணுது. தங்க நான் வந்தா அதையே பிடிச்சி தொங்கினுக்கிற. அவன் ஏதோ டைமண்டு ஏர்போர்ட்னு பெருசாக புஷ்னு வந்துக்கிறான். அவன் ரூட்லேயே பேசி போட்டு வாங்க, டைமண்ட் நம்ம கை கிடைக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலாம். இப்போ பாரு எப்படி பேசுறேன்னு. பார்த்துன்னு தான் இருந்தேன் இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன்னு. என் அப்பா மட்டும் கிடைச்சானா அவனை சிறப்பால் அடிப்பேன். நம்ம அப்பா சொல்ல மாட்டேன். வெற்றி,
இந்த ஏர்போர்ட் டைமண்ட் கேம்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தியே அதை ஒர்க் அவுட் பண்ணு, சேர்ந்து வேலை செய்யலாம். நான் அப்போலேருந்து அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 26ஆம் தேதி கல்கண்டோட டைமண்ட் ஏர்போர்ட்டுக்கு வருது. அதை அடிக்கிறதுக்கான எல்லா ஸ்கெட்சும் போட்டு வச்சுருக்கேன். போகிறோம், அடிக்கிறோம். சூப்பர்.